the bell icon on YouTube and don't miss another update. உலகத்துல உள்ள எந்த நாடு விதிவிலக்கே இதுல கிடையாது. அந்த நாட்டோட உச்சபட்ச தலைவர்களோ இல்ல புகழ்பெற்ற தலைவர்களோ இறக்கும்போது அவர்களோட இறப்புக்கு பின்னாடி பல சந்தேகங்கள் வரும். இயற்கையான மரணத்துல எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஆக்சிடென்டெல்லாம் இறக்கும்போது பல விஷயங்கள் வெடிக்கும். இல்ல அமெரிக்கால இருந்து எல்லா நாடுகளும் மாட்டத்தான் செஞ்சுச்சு. இன்னைக்கு வரை அமெரிக்க பிரசிடென்ட்டோட இறப்புக்கெல்லாம் விடை தெரியாம பல தியரிகளோட சுத்திக்கிட்டு இருக்க நாடுதான் அமெரிக்கா. உலகத்தையே ஆட்டி வைக்குது. ஆனா தான் நாட்டுல என்ன நடந்துச்சுன்னு இன்னும் கிளியர் கட்டா சொல்ல முடியாத நிலைமை. அப்படி இருக்கும்போது ஈரானை மட்டும் விட்டு வச்சிருமா என்ன? ஈரான்ல இப்ராஹிம் ரைசிக்கோட மரணத்துக்கு என்னெல்லாம் காரணம் இருக்கும் அப்படின்னு ஒட்டுமொத்த உலகமும் அலசி ஆராய்ச்சி செஞ்சாலும் ஈரானுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அந்த பிரச்சனைகள் அதாவது எல்லாமே தியரியா சொல்றதுதான். ஆனா அதுக்கு வலுவான ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு சில விஷயங்கள் ஒத்து போகுது. ஈரானோட அரசியலோட ஒத்து போகுது. அதனால்தான் இந்த சப்ஜெக்டை பெரிய அளவுல எல்லாரும் ஃபிளாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா இப்ராஹிம் ரைசிக்கு உள்ளூர்லயே போட்டி இருக்கு அப்படிங்கிறதான். உதாரணத்துக்கு இவர் தான் அடுத்த கமேனி அந்தஸ்துக்கு வரப்போற நபர். சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்காரு அப்படிங்கிறது உண்மைதான். இருக்காரு. அப்படி வர முடியும் அப்படிங்கிறனாலதான் இல்ல வரக்கூடிய நெருங்கிய உள்வட்டாரத்துல இருக்கிறனாலதான் இப்ப இவருக்கு இந்த பதவியே கிடைச்சிருக்கு. ஏன்னா ஈரானோட எலெக்ஷனை பொறுத்த வரையும் சுப்ரீம் லீடர் ஒரு 4-5 பேரை தேர்ந்தெடுப்பார். அவங்கனால மட்டும்தான் தேர்தல்லையே குதிக்க முடியும். அந்த தேர்தல்ல குதிக்கக்கூடிய 4-5 நபர்கள்ல 1வது நபருக்கும் 2வது நபருக்கும் ஏறக்குறைய 80% டிஃபரன்ஸ் இருக்கும். அவர் 100 ஓட்டு வாங்கினா தலைவர் 20 ஓட்டு தான் வாங்குவார். அப்ப அடுத்த லெவல்ல உள்ளவனை எல்லாம் கேட்கவே வேணாம். 10, 5ன்னு போய்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு ஈரான்ல இருக்கக்கூடிய எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய நாடு. அப்ப இப்ராஹிம் ரைசி எவ்வளவு க்ளோஸ் சுப்ரீம் லீடருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கும்போது அடுத்த சுப்ரீம் லீடர் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. அதை வச்சுதான் பெரிய அளவுல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவர் மரணம் அப்படிங்கிறது உள்ளூர்ல அந்த பதவியை யாராச்சும் குறி வச்சிருக்கார்களா? இந்த சந்தேகம் அந்த நாட்டுல மட்டும் இல்ல, வெளிநாடுகள் ஊர் புறாமே வர ஆரம்பிச்சது. அப்படி வரும்போது யார் மேல எல்லாரும் கண்ணும் போகுது அப்படின்னா முஸ்தபா மேலதான். யார் இவர் அப்படின்னா வேற யாரும் இல்ல, இப்ப இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடர் கமேனியோட பையன்தான். இவர் தான் அந்த இடத்துக்கு அடுத்து வருவார். பொட்டன்ஷியலா இவருக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லும் போதுதான் இல்ல இப்ராஹிம் ரைசிக்கு தான் ஜாஸ்தி அப்படின்னு ஒரு குரல் அங்கேயே ஓடிக்கிட்டு தான் இருக்காட்டுக்கு. ஆனா இது எல்லாம் இன்டர்னலா ஓடுறதுதான். ஈரான்ல அப்படியே சுதந்திர கொடி கட்டி பறக்குது. 2 பேரையும் போர்டு ஏந்திக்கிட்டு அப்படியே ஊர்வலமா போயிட முடியுமான்னு கேட்டா கிடையாது. இன்டர்னலா அங்கிட்டு வெடிக்க மாட்டேக்கு. ஆனா இப்படி ஒரு சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு அவர் வெளிப்படையா வந்து சொல்ல போறாரா? கிடையாது. அவர் சார்பா யாராச்சும் சொன்னாதான் உண்டு, யாராச்சும் எழுதினாதான் உண்டு. இந்த தியரிக்கு வாய்ப்பு இருக்கா? உதாரணத்துக்கு சுப்ரீம் லீடர் பையன் ரைசிய தீர்த்து கட்டி இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா ஈரானோட இன்டர்னலா நடக்கக்கூடிய அந்த பவர் ஸ்ட்ரகிள்ஸை பத்திலாம் பெருசா யாரும் எழுத முடியாது. எழுதுறவங்க யாரும் ஈரானுக்குள்ள இருக்க முடியாது. வெளியில இருந்து அவ்வளவெல்லாம் மைனூட்டா ட்ரேஸ் பண்றது கஷ்டம். அப்படியே ட்ரேஸ் பண்ணி கிடைச்சாலும் அதை அமெரிக்கா பொக்கிஷம் போல பொத்தி பாதுகாத்து திட்டங்கள் போட்டு நகர ஆரம்பிச்சிடும். நமக்கெல்லாம் தெரியப்படுத்த வாய்ப்பே கிடையாது. எந்த ஏஜென்சி கிட்டையும் கொடுத்து கசிய விடு அப்படின்னு சொல்ல போறதும் கிடையாது. அதனால இதுக்கான தியரியா இப்ப எல்லாரும் பெருசா பாக்குறது எங்க அப்படின்னா இந்த சாப்பர் விவகாரம் தான். ஏன் அப்படின்னா என்னதான் இவனுங்க சொன்னாலும் ஈரானை பொறுத்த வரையும் அது அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கினது, மன்னர் ஷா காலத்துல வாங்கினது. இந்த மன்னர் ஷாவை மட்டும்தான் விரட்டி விட்டாங்க. ஆனா அவர் வாங்கின எல்லாத்தையும் இன்னமும் பத்திரமா வச்சு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது ஈரானோட விமானப்படையில உள்ள போர் விமானங்கள் எல்லாமே மன்னர் ஷா காலத்துல வாங்கினதுதான். அதை அப்கிரேடே பண்றது இல்லை, அதுக்கு புதுசா வாங்குறதே இல்லை. ஆனா இவர்களோட ஒட்டுமொத்த கவனமும் ஆளில்லா விமானத்து மேல போச்சு. இவர்கள் நினைச்சிருந்தா ஃபைட்டர் ஜெட்டை பெரிய அளவு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், வாங்கி இருக்கலாம், உருவாக்கி இருக்கலாமான்னு தெரியாது. வாங்கி இருக்கலாம், பண்ணியிருக்கலாம். ஆனா அதை நோக்கி போகாம இங்கதான் போனார்கள். அதே மாதிரி மன்னர் காலத்துல வாங்கின பல சாப்பர்களை ரீஇன்ஜினியரிங் பண்ணார்கள். அப்படி ரீஇன்ஜினியரிங் பண்ணியே ஏகப்பட்ட வெர்ஷனை ஈரானே தயாரிக்குது. ஈரான் தயாரிப்பு சாப்பர்களை அங்க 1 டசன் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி 1 டசன் ஓடும் போது அதை எடுத்து ஏன் பயன்படுத்தி இருக்க கூடாது அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப வரையும் விட இல்லை. காரணம் என்ன அப்படின்னா இவர் பயணிச்ச அமெரிக்க மாடலே ரீஇன்ஜினியரிங் பண்ணி ஈரானே உற்பத்தி செஞ்சு சுத்த விட்டுக்கிட்டு இருக்கு.
அதுலயே ரொம்ப சேஃபா போயிருக்கலாமே அப்படிங்கிற சந்தேகத்துக்கு விடையே இல்ல. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், ஈரான பொறுத்தவரை எந்த அளவு கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. அப்படி இருக்கும்போது, கவர்ன்மெண்ட் 2 சாப்பர்கள இம்மீடியட்டா ரஷ்யால ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாகவும், ஆனா அதிகாரிகள் அத பெருசா செயல்படுத்தல அப்படின்னு ஏஜென்சிகள் வெளியிட்ட தகவல் தான். இந்த 2ம் தான் இப்ப ஈரான சுத்தி இவ்வளவு நாள் வெளியில தான் சுத்துச்சு. மொசாடா, சிஏஏவா அப்படின்னு. இந்த 2 விவகாரம் தான் அந்த புயல அப்படியே ஈரானுக்குள்ள மையம் கொள்ள வச்சிருச்சு. காரணம் என்னன்னா, இவ்வளவு பெரிய டைட்டான ஒரு நிர்வாகம். அப்படி இருக்கும்போது யாரு உத்தரவிட்டிருப்பா? 2 சாப்பர் வாங்குங்க அப்படின்னு ரஷ்யால இருந்து வாங்குங்க அப்படின்னா, இம்மீடியட்டா அதுக்கான பேப்பர் ஒர்க் ஆரம்பிச்சு முடிஞ்சிருக்கும். ஆனா உத்தரவு, அதிகாரிகள் அத செய்யல அப்படிங்கிற மாரி எல்லாமே பிளாங்க்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்ட ஈரான் ஏஜென்சிகள் தான் வெளியிடுறார்கள். இதுதான் பெரிய அளவு சந்தேகம். 2வது முக்கியமான விஷயம், ரீஇன்ஜினியரிங் பண்ணி 1 டசன் சாப்பர்கள் இவர்கள் கிட்டயே சுத்திக்கிட்டு இருக்கும்போது, ஏன் பர்ட்டிகுலரா அவ்வளவு பழசுல கொண்டு போயி முக்கியமான ஆட்கள பயணம் செய்ய வச்சார்கள் அப்படிங்கிறது தான். இந்த 2 விவகாரங்களும் சந்தேகமாயி உள்ளுக்குள்ள ஈரானுக்குள்ள பம்ப் ஆகும்போது, இன்னொரு விஷயம் பெருசா வெடிக்குது. சரி, இது நாள் காலம் வரையும் இப்ராஹிம் ரைஸியோ, இல்ல சுப்ரீம் கமாண்டரோ பயணிச்ச சாப்பர்களோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்கும்போது, அத பத்தி எந்த டீட்டெயில்ஸும் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறது தான். ஈரான பொறுத்தவரை ஈரான் குடுத்தா தான் உண்டு. ஈரான் ஏஜென்சிகள் குடுத்தா தான் உண்டு. அப்படி இல்லாட்டி, ஏதாச்சும் வெளிநாட்டு உளவுத்துறைகள் கையில சிக்கும்போது தான். அந்த டேட்டாவ அவர்கள் ஷேர் பண்ணுவார்களான்னு கேட்டா, அவர்கள் அத வச்சு திட்டம் போட போனா ஷேர் பண்ண மாட்டார்கள். கலகத்த மூட்டுற அளவுக்கு தான் அதுல வெயிட்டேஜ் இருக்கு அப்புட்னா தான் ஏஜென்சிகளுக்கு குடுத்து ஷேர் பண்ணுவார்கள். இப்ராஹிம் ரைஸி ஒருவேள இது நாள் வரை பயணிச்ச லிஸ்ட்ல இந்த பழைய மன்னர் ஷா காலத்து விமானங்களோ, சாப்பர்களோ இல்லை அப்படின்னா, ஏதோ ஒண்ணு நடந்திருக்குங்கிறது சாலிடா தெரிஞ்சு போயிரும். எது எப்படியோ இப்ராஹிம் ரைஸியோட மரணம் அப்படிங்கிறது வெளியில மையம் கொண்டுச்சு. இப்ப ஈரானுக்குள்ளேயே மையம் கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. இது அவர்களுக்கு இனிமே தான் தலைவலிய குடுக்கும். உண்மையா? பொய்யா? நடந்திருக்கலாமா? அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இப்ராஹிம் ரைஸிய தேடும்போதே அந்த டீம்களோட எண்ணிக்கை கணிசமா உயரும்போதே சுப்ரீம் லீடர் நாட்டோட நிர்வாகத்துல எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ட்டார். நாட்டோட நிர்வாகத்துல எப்பயுமே எந்த பிரச்சனையும் வராது. காரணம் என்ன அப்படின்னா, உச்சபட்ச ஒரு தலைவர், அதாவது பிரசிடென்ட் போறாரு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வைஸ் பிரசிடென்ட் கிட்ட பவர் ஷிஃப்ட் ஆயிக்கும். இது நார்மலான நாட்கள்லே. அவரு அந்த நாட்டுல இல்ல. நாட்ட விட்டு வெளியேறுறாரு. அஃபிஷியலா ஒரு டூர் போறாரு அப்படிங்கும்போதே, இதுதான் நடைமுறை. அதனால சுப்ரீம் கமாண்டர் வெளியில வந்து சொல்லணும் அப்படிங்கிற தேவை இல்ல. ஆனா ஈரான பொறுத்தவரை 1 டசன் எதிரிகள் சுத்தி இருக்கிறனால, சொல்ல வேண்டிய அவசியம் கூட இருந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த 3, 4 விஷயங்கள் தான் வெளியில சுத்துன புயல ஈரானுக்குள்ள பம்ப் பண்ணிருச்சு. அந்த புயல் ஈரான்ல உண்மையிலேயே ஒரு பெரும் புயலா மாறுதா? அப்படிங்கிறத அங்க உள்ளூர்ல உள்ள நிலைமைகள், அதே போல எதிரிகள் கையாளக்கூடிய யுத்திகள பொறுத்து தான் இப்ராஹிம் ரைஸியோட மரணம் ஈரானோட தலையெழுத்தையே மாத்துதா அப்படிங்கிறது தெரிய வரும்.